ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அந்த சத்தியம் என்னவென்றால், அவரை தேடுங்கள், அவர் நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். உங்கள் கரத்தில் வேதம் இருக்குமேயானால் செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவரை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். Seek the Lord, seek his righteousness. இந்த நாளிலே இந்த உலகம் பொன்னையும் பொருளையும் தேடுகிற ஒரு உலகம், வசதியை தேடுகிற உலகம், வாழ்வை தேடுகிற உலகம், புகழை தேடுகிற உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என்னை தேடுங்கள். இரண்டாவது, என் நீதியை தேடுங்கள். அவருடைய விளைவு என்ன? வேதம் சொல்கிறது, அப்படி தேடும் போது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் ஜெபித்து வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், தேவனை தேடுகிற எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. Today people are seeking the possession but not a person. ஆண்டு சொல்கிறார், என்னை தேடுங்கள். வேதத்தினுடைய சத்தியம் முழுக்க இதைத்தான் சொல்கிறது. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அநேகரும் வசதிக்காக, வாழ்வுக்காக, அது நல்லது, ஆனால் அதைவிட அவருடைய நீதி உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், யார் அவரை தேட வேண்டுமா? வாழ்க்கையில எப்படிப்பட்ட மக்கள் அவரை தேட வேண்டுமா? திருமறை தயவு செய்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் செப்பனியா 1:8 சொல்லுகிறது, அதிபதிகள். 2வது 11ஆம் வசனம், வர்த்தகர்கள். 3வது காசுக்காரர்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் வசதி படைத்த மக்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில படித்தவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கும் தேவன் தேவை. வசதிகள் நிரந்தரம் அல்ல, கர்த்தர் மட்டுமே நிரந்தரம். வசதிகள் தற்காலிகமானது, கர்த்தரோ நிரந்தரமானவர். வேதம் சொல்கிறது, அவரை தேடும் போது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். இன்று ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை வாசிக்கிறோம். ஒரிசாவிலே அன்பானவர்களை, ஒவ்வொரு குஜராத்திலே செல்வந்தர்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணத்துக்கு உரியவர்கள், ஒரே நாளிலே அவர்கள் பிச்சைக்காரர்களாய் மாறி போனார்கள். காரணம் என்ன? தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை. தேவனை தேடும் போது அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதாவது வசதி படைத்தவர் மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது செப்பனியா 2:3 சிறுமையானவர்கள், வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்பட்டு ஏழ்மையிலே ஒருவேளை, அதாவது வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படாதவர்கள் கூட கர்த்தரை தேடும் போது, அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய நிலைகள் மாறும். வேதம் சொல்கிறது, தேவனை தேடின அனைவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. தாவீது கர்த்தரை தேடினான். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுதலை ஆக்கினார். எப்பொழுது தெரியுமா? தான் வேஷம் மாறி அபிமெலேக்கு முன்பாக அவர் பயந்து ஓடும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடினான். சில நேரங்களிலே தேவனை தேட முடியாத சந்தர்ப்பங்கள் உண்டு, தேட முடியாத சூழ்நிலைகள் வரலாம். இருளான நேரங்கள், அழுத்தமான நேரங்கள், பாரமுள்ள நேரங்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரை தேடுங்கள். அவரை தேடும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்குள்ளே நீங்கள் மாறுவீர்கள்.
அதாவது நினிவேவின் மக்கள் கர்த்தரை தேடினார்கள், தேவன் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் அவர்கள் கர்த்தரை தேடினாலே வேதம் சொல்கிறது, தேவன் தாம் செய்ய விரும்பின அந்த தீங்கிலிருந்து மனஸ்தாபப்பட்டு அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, நீங்கள் எந்த மதத்தவரோ எந்த சபை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் வீடுகளிலே அநேகர் சொல்லியிருக்கலாம், உங்கள் வீட்டிலே அது இருக்கிறது, இது இருக்கிறது, அசுத்தாவி இருக்கிறது, அவர் என்னவோ செய்து விட்டார். யார் என்ன செய்திருந்தாலும் ஆண்டவரை தேடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மேலான ஒன்றிலே நீங்கள் வாழ்வீர்கள். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். ஆண்டவரை தேடின வாழ்க்கையில் அத்தனை பேரும் 2 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் செய்வது நியாயமல்ல, பட்டணத்திற்குள்ளே போவோம். அவர்கள் தேவனை தேடினது மட்டுமல்ல, அவர்கள் தேவனை தேடினாலே தேசம் சிறப்பாய் வாழ்ந்தது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை அங்கே தேடினோம் என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் அவள் தேவனை தேடினதானது மட்டும்தான் அவள் சொன்னார்கள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும் தெரியுமா? ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த பாரம் உண்டு. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற அநேகருக்கு அந்த பாரம் இல்லை. சுவிசேஷ பாரம், என் ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், நான் செய்வது நியாயம் அல்ல. யோசித்து பாருங்கள், படிப்பறியாத, அடுத்த வேலை சாப்பாடு இல்லாத அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் செய்வது நியாயம் அல்ல. அப்படியானால் அவர்களுக்குள்ளே ஒரு நியாயம் இருந்தது, அவர்களுக்குள்ள ஒரு நீதி இருந்தது. அந்த நீதி அவர்களை வாழ வைத்தது, அவர்களால் தேசங்கள் வாழ்ந்தது. திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இந்த நாளிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் பணக்காரரோ ஏழையோ படித்தவரோ படிக்காதவரோ அவரை தேடுங்கள். இரண்டாவது, அவருடைய நீதியை தேடுங்கள். என்னுடைய நீதி ஒன்றுக்கு உதவாது. என்னை பொறுத்தளவில் நான் சரியா இருக்கிறேன், என்னுடைய நீதி அல்ல, அவருடைய பார்வையில அவரை மையமாய் கொள்ளுங்கள். நான் இன்னொருவரை பார்க்கும் போது ஒரு குற்றவாளியாய் பார்க்கிறேன், ஆனால் அந்த குற்றவாளியை தேவன் மூலமாய் நான் பார்க்கும் போது தேவன் அந்த குற்றவாளியை நல்லவராய் பார்க்கிறார். எனவே நான் தேவனை பார்க்கிறேன், தேவன் மூலமாய் நான் அவரை பார்க்கிறேன். அப்பொழுது அவர் என் பார்வைக்கு நல்லவராகவே தென்படுவார். எனவே உங்கள் நீதி அல்ல அவர் நீதி. மனித நீதி எல்லாம் அழுக்கானவைகள், மனித நீதி எல்லாம் கந்தை, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அல்ல, காட்ஸ் ரைச்சஸ்னஸ். அதையே நீங்கள் தேடுங்கள். மூன்றாவது நான் சொல்ல விரும்புவது, அப்படி தேடும் போது திருமறை சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அங்கே ஒருவேளை இந்த வார்த்தை வருகிறது 1 சாமுவேல் 14:6, 2 சாமுவேல் 16:12, 2 ராஜாக்கள் 7:14, யோனா 3:9 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் இறங்குவார், ஒருவேளை இறங்குவார் அல்ல, அவர் இறங்கினார். இந்த நாளிலே ஆண்டவரை தேடும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன் ஆண்டவரை தேட முடியவில்லை? அதற்கு திருமறை பதில் கொடுக்கிறது. அதாவது அதே செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டி என்றைக்கு பெருமை வருகிறதோ, என்றைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதனை தேவையில்லை, ஊழியன் தேவையில்லை, ஆலோசனை தேவையில்லை என்று என்றைக்கு அந்த நிலை வருகிறோ அன்றைக்கு பெருமை உங்களை ஆட்கொண்டது என்று அர்த்தம். பெருமை வரும்போது தேடுதல் குறைந்து போகும். தேவனை தேடுவதற்கு முதல் தடை பெருமை. இரண்டாவது தவறான காரியங்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் பணிந்து கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, நான் தேவர்களை மட்டும் சொல்லவில்லை. தவறான ஒன்றுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தவறான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தவறான மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேடுதல் குறைந்து போகும். ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் சொல்கிற வார்த்தை இட்ஸ் a good idea, ஆனால் அது காட் ஐடியாவா என்று சரி யோசித்து பாருங்கள். முதலாவது பெருமை, இரண்டாவது தவறான உறவுகள், தவறான காரியங்கள். இப்படி ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து தேடும் போது அதே செப்பனியா 3:5 சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். எத்தனை அருமையான வார்த்தை! அவர் குறைவில்லாமல், ஒரு குறைவில்லாமல். அன்பானவர்களே, இந்த இயேசுவை ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேன். 43 ஆண்டுகள் இந்த இயேசுவை நான் தேடுகிறேன். அன்பானவர்களே, மேடு பள்ளங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனால் குறைவில்லாமல் வேதம் சொல்கிறது அவர் உங்களுடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார்.
இந்த உலகம் நியாயங்களை புரிந்து கொள்ளாத உலகம். இன்றைய உலகத்தில் அக்கிரமங்கள் தான் கிரமங்கள், கிரமங்கள் தான் அக்கிரமங்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே you will be proved by God. தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். நீ யார் என்பதை இந்த பூமியிலே அவர் மக்களுக்கு முன்பாக உன்னை நிரூபித்து காட்டுவார். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், தேவனை தேடும் போது அதே செப்பனியா 3:19 சொல்லுகிறது, நீ வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களிலும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வார். அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும், கவனியுங்கள், உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும். எந்த உலகத்திலே வெட்கம் அனுபவித்தீர்களோ, எந்த உலகத்திலே தலைகுனிந்து பார்க்கப்பட்டீர்களோ, எந்த உலகத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, அதே தேசத்திலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வார். இது 19 வசனம். ஆனால் அடுத்த வார்த்தை, உங்களையே கீர்த்தியாய் வைப்பார். நன்றாய் கவனியுங்கள். முதலாவது உங்களை ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவது உங்களையே ஆசீர்வாதமா வைக்கிறார். He will bless you and make you a blessing. 19 சொல்லுகிறது உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது உன்னையே ஆசீர்வாதம் வைப்பார், கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் ஆசீர்வாதம் வைப்பார். அதை விட மேலான ஒரு வார்த்தை, உன் பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுவார். எத்தனை பெரிய வாழ்க்கை! தேவனை தேடும் போது நீயும் களி கூறுவாய், உன்னை படைத்தவரும் களி கூறுவார். அது மட்டுமல்ல, ஆங்கில வேதம் சொல்கிறது, he will rejoice in you and he will rejoice over you. அவர் உன்னிலே மகிழ்வார், உன் பேரில் மகிழ்வார். எத்தனை பெரிய பாக்கியம்! அன்பானவர்களே, தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, தேவனை மகிழ்ச்சியாக்குவது இந்த உலகத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் தேவனை மகிழ்ச்சியாக்கு, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். தேவனை துக்கப்படுத்தினால் உன் வாழ்க்கை துக்கமாய் முடியும். தேவனை துக்கப்படுத்தி ஒரு நாளும் நீ மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரே ஆதாரம் ஹாப்பி லைஃப், ஹெல்தி லைஃப், ஐஎஸ் லைஃப். மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, ஒரே ரகசியம், அவரை தேடுங்கள், அவர் நீதியை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தீங்கு வரலாம், ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். இதான் இந்த மேலான வாழ்க்கை. இந்த நாளிலே அன்பானவர்களே, முதல் குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், ரெபல்லியஸ் பீப்புள், முரட்டாட்டம் செய்கிற ஒரு கூட்டம். ஆனால் அந்த ரெபல்லியஸ் பீப்புளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? காட் ரெஸ்டோர். உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை தேடும் போது உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். கடைசியாக he will make you rejoice, உங்களை மகிழ்ச்சியாக்க வைப்பார். உங்களையே உங்கள் மூலமாக அநேகருக்கு இந்த மகிழ்ச்சி நதி பிரவாகித்து ஓடும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். வசதிகள் நல்லது, வாய்ப்புகள் நல்லது, உறவுகள் நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் அதை விட தேவன் நல்லவர். அவைகள் முக்கியம், அவைகளை விட தேவன் முக்கியம். priorities in priorities. எனவே அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆரம்ப விசுவாசியா இருக்கலாம், வளர்ந்தவர்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கலாம். தேடுதலிலே முடிவில்லை. It is an onward processing. தேடிக்கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களையே கர்த்தர் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிற ஒன்றிலே எந்த நேரத்திலும் நாங்கள் தொய்ந்து விடாதபடி, வசதிகள் வரலாம், செல்வம் வரலாம், பணம் வரலாம், வாழ்வு வரலாம், ஆனால் வாழ்வு தந்த உம்மை மறந்து விடாதபடி உம்மை தேடுகிற ஒன்றிலே எப்போது முன்னேறி செல்ல தேடுவேன், தேடிக்கொண்டே இருப்பேன். உன்னத பாட்டிலே அவள் சொன்னது போல, என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவரை அவரை விடாமல் பற்றி கொள்ளுவேன். அந்த பற்றி கொள்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். உம்மை தேடும் போது எங்களை புகழ்ச்சியா வைக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மூலமாக அநேகருக்கு புகழ்ச்சி உண்டாக்குகிறீர். இந்த மேலான வாழ்க்கைக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள், நிகழ்ச்சிகளை தாங்குங்கள், நிகழ்ச்சிகளை உங்கள் ஜெபங்கள் நினைவு கூறுங்கள். எங்களுடைய செய்திகளை ஸ்டீஃபன் ஓபன் டோர் யூடியூபிலும் நீங்கள் பார்க்கலாம். God bless you. ஆமென். தொலைக்காட்சி நேயர்களுக்கு
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆசீர்வாதமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பரலோக நன்மைகளுக்காக, பரலோகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் பூலோக நன்மைகளுக்காக பரலோக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு விட்டு விடுகிறார்கள். ஒரு பழைய பாடல், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ. இன்றைக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்ட அநேகரும், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற அநேகரும் அற்ப காரியங்களுக்காக பரலோக ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு இந்த பூலோக நன்மைகளுக்காக வாழ்க்கையில தவறான காரியங்களையும், தவறான மேன்மைகளையும், தவறான உயர்வையும், தவறான புகழையும் நாடி விரும்புகிற மக்கள் ஏராளம். அதற்கு உதாரணமாக இந்த வேத புத்தகத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8, 9 வசனங்களில் விருட்சங்கள் மரங்களை நோக்கி தங்களுக்கு ராஜாவா இருக்கும்படி ஒவ்வொரு மரத்தையும் கேட்டுக்கொண்டதாம். அதை குறித்த ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு. அன்பானவர்களே, இந்த ராஜாவா இரு என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வாழ்க்கையின் மேன்மை, ஒரு அதிகாரம், ஒரு உயர்வு, ஒரு அந்தஸ்து. எந்த ஒரு மனிதர்களுமே தங்களை வாய்ப்புகள் தேடி வரும்போது எந்த ஒரு மனிதனும் வாய்ப்புகளை விட்டு விடுவதில்லை. இன்றைக்கு அநேகர் வாய்ப்புகளை தேடி அலைகிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை உங்களை பல விதங்களிலே உங்களை மோசம் போக்குகிற பல காரியங்கள் தேடி வரலாம். இந்த உலகம் மேலான ஒன்றை வாக்கு பண்ணுகிறது, ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், the apparent promotion or not God's blessing. அதாவது ஒரு போலியான தோற்றங்கள், ஒரு போலியான வாழ்க்கை, ஒரு போலியான உயர்வு. இந்த உலகத்தில் வாசிக்கிறோம் பல கவர்ச்சியான விளம்பரங்கள், நாள்தோறும் டிவியிலையும் தினசரி செய்தித்தாள்களையும் கவர்ச்சியான விளம்பரங்கள். இதை செய்தால் நீங்கள் இப்படி ஆகிவிடலாம், இதை வாங்கினால் 2 ஆண்டுகளிலே நீங்கள் கோடீஸ்வரராய் மாற முடியும், அதிலே முதலீடு செய்யுங்கள், இதிலே முதலீடு செய்யுங்கள். கவர்ச்சிகரமான திட்டங்களை இன்றைக்கு செய்தித்தாள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. முடிவு என்ன? இன்றைக்கு மக்கள் ஏழ்மைக்குள்ளும் வறுமைக்குள்ளும் ஏமாற்றப்பட்டவர்கள் நாள்தோறும் ஏராளமாய் டிவியிலையும் செய்தித்தாள்களையும் வாசிக்கிறோம். அதிகப்படியான பணத்திற்கு ஆசைப்பட்டு, அதிகப்படியான நன்மைகளுக்காக ஆசைப்பட்டு தங்கள் மூலதனத்தை இழந்த மக்கள் ஏராளம். இந்த நாளிலே இந்த மரங்கள் சொல்லுகிற சில சத்தியத்தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த விருட்சங்கள் அந்த மரங்களை பார்த்து கேட்டதாம், நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு என்று ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் எங்கே உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற ஏராளமான மக்கள் கூட சில வேளைகளிலே கவர்ச்சிகளுக்கு ஆசைப்பட்டு, புகழுக்கு ஆசைப்பட்டு, தான் போகிற சபையை விட்டுவிட்டு, தன்னுடைய ஊழியனை விட்டுவிட்டு, தெரியாத ஒரு நபரை பின்பற்றி போய் கடைசியிலே ரட்சிப்பு இழந்து, அபிஷேகத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு பரிதாப நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அந்த மரம் சொன்னது, ஒலிவ மரம் சொன்ன முதல் வார்த்தை, தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற என்னுடைய கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாலை போவேனோ. எத்தனை அருமையான வார்த்தை! அது சொன்ன முதல் வார்த்தை, அதாவது it has a communication with God. அதனுடைய உறவு தேவரோடு. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள்! அது ஒரு மரம் தான். நமக்கு இருக்கிற அறிவு அந்த மரத்திற்கு இல்லை. ஆனால் மரம் சொன்ன முதல் வார்த்தை, நான் தேவனுக்கு. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! அன்பானவர்களே, இங்கே மக்களால் அறியப்பட்ட பலர், அங்கே அறியப்படாதவர்கள். இங்கே அறியப்படாதவர்கள் தேவனால் அறியப்பட்டவர்கள். பவுல் சொல்லுகிறார், we are unknown here but we are well known there. இன்றைக்கு மக்களால் அறியப்பட்ட பலர் பரலோகத்தில் அறியப்படாதவர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஊழியரே, என் அன்பான விசுவாசியே, ஒருவேளை நீ உலகத்தால், உன் அயல் வீட்டாரால், ஏன் உன் சொந்த குடும்பத்தால் கூட நீ சரியாய் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். you are unknown here but you are well known there. இன்றைக்கு புகழும் பெயரும் மக்கள் தருவதல்ல, பரலோகம் தருவது. அந்த ஒளிய மனுஷன முதல் வார்த்தை, நான் தேவர்களாலும் மனுஷர்களாலும் புகழப்படுகிறேன்.
சொல்லுகிறேன், எத்தனை அருமையான வாழ்க்கை பாருங்கள். அந்த மரத்துக்கு இருக்கிற அந்த ஒரு மேன்மை, அந்த மரத்துக்கு இருக்கிற ஒரு தெளிவு, அந்த மரத்துக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இன்றைக்கு ஆறறிவு படைத்த நம்ம பலருக்கு அநேக நேரங்களிலே நம்ம விட்டு தூரம் போய்விடுகிறது. அது சொல்லுகிறது, நாம் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் அதனுடைய முதல் விளக்கம் என்னவென்றால் it has a communication with God. அப்படியானால் அது சொல்லுகிறது, தேவனோடு இருக்கிற எனக்கு இந்த உறவை விட இந்த உலகத்தின் ஆளுகை எனக்கு தேவையில்லை. தேவனுக்கு நான் பயன்படுகிற அந்த மகிமை விட இந்த அரசாட்சி எனக்கு தேவையில்லை. எத்தனை பெரிய வாழ்க்கை பாருங்கள். அது சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதாவது என்னுடைய ஸ்தானம், என்னுடைய அந்தஸ்து. இன்றைக்கு அநேக ஊழியர்களும் தங்கள் ஆதி மேன்மையை விட்டுவிட்ட காரணத்தினாலே வாழ்க்கையில ஏழ்மைக்குள்ளும் பரிதாபத்துக்குள்ளும் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த அரசாள போவது என்பது ஒருவேளை வெளிப்புறமாய் பார்க்கும் போது தேவனே தருகிற வாய்ப்பு போல இருக்கும். ஆனால் தேவன் உங்களை எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகும் போது, அது ஊழியமானாலும், அது உறவுகளானாலும், அல்லாவிட்டால் திருச்சபையின் ஒரு சாதாரண அங்கத்தினரானாலும், அது உங்களுக்கு எதை கொண்டு வரும்? உங்கள் சமாதானத்தை குறைத்து விடும், உங்கள் பரிசுத்தத்தை குறைத்து விடும், உங்கள் ஜப வாழ்க்கையை குறைத்து விடும், தேவனுக்காய் பயன்படுகிற அந்த பயன்பாட்டிலிருந்து உங்களை குறைத்து விடும். இதை இப்படி சொல்கிறேன், லெஸ் பீஸ், லெஸ் ஹோலினஸ், less prayerful, less useful, எல்லாமே குறைந்து குறைந்து காணப்படும். ஆனால் இந்த ஒளியபரம் சொல்கிறது, நான் தேவர்களாலும் மனுஷர்களாலும் புகழப்படுகிற நான் என்னுள்ள ஒரு கொழுமையை விட்டு விடுவேனோ? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரிச் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் எபேசியர் புஸ்தகத்தில் அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மேன்மை, அவருடைய புகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 1:2 சொல்கிறது. நீங்கள் அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக, அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிற அத்திமரத்தை நோக்கி இந்த வாய்ப்பு வந்தது. அத்திமரம் சொல்லுகிறது, என் மதுரத்தையும் என் நற்கனிகளையும். ஆங்கில வேதாமத்தில் மை ஸ்வீட்னஸ். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு மேலான நற்கனிகளை வைத்திருக்கிறார், மேலான மதுரங்களை வைத்திருக்கிறார். இன்றைய உலகத்தில் வரங்களை நாடி போகிற மக்கள் ஏராளம். வரங்கள் முக்கியமல்ல, கனிகள் முக்கியம். வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இந்த அத்திமரம் சொல்கிறது, எனக்குள்ளே ஒரு மதுரம் இருக்கிறது. என்னை அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் உன்னை பார்த்து சொல்ல முடியும், இவர் இனிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், உறவு வைப்பதற்கு இனிமையானவர், அவரோடு பழகினால் ஒரு இனிமை, அவரோடு பேசினால் ஒரு இனிமை. இன்றைக்கு சிலரோடு பேசினால் இனிமை, சில பேரோடு பேசாவிட்டால் இனிமை, சிலரை பார்த்தால் இனிமை, சில பேரை பார்க்காவிட்டால் இனிமை. இந்த ஒலியமரம் சொல்லுகிறது, எனக்குள்ள ஒரு இனிமை இருக்கிறது, ஸ்வீட்னஸ். அது மட்டுமல்ல, அது சொல்லுகிறது, நான் என்னுடைய மேலான இந்த கனிகளை விட்டு சாதாரண மரங்களை அரசாள நான் வரமாட்டேன். அடிக்கடி இங்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, I will not leave. இதைத்தான் நெகேமியா புஸ்தகத்திலே 6:11 நீங்கள் வாசிக்க கேளுங்கள். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். அவருடைய கருத்து என்னவென்றால், I will not leave, I will not quit. அதாவது வாய்ப்புகள் வரலாம். இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேகருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள். தினந்தோறும் SMS, இமெயில், கோடிக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான டாலர். இதை செய்தால் கோடிக்கணக்கான டாலருக்கு நீங்கள் சொந்தக்காராய் மாறலாம். எனக்கு அன்பானவர்களே, மாயை நம்பி வீணாய் போக வேண்டாம். கண்ணி என்பது கண்களுக்கு புலப்படாத ஒன்று. இன்றைக்கு இன்பமாய் தோன்றும், நாளை அது உங்களுக்கு கண்ணீராய் மாறும். நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், God has given the riches in your life. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே ஒரு கொழுமை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ குடிசைக்குள்ள